ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தேர்தல் ஆணையம் மூலம் பாஜக வாக்குகளை திருடுவதாக குற்றம் சாட்டி டெல்லியில் பேரணி சென்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டார். நாடாளுமன்றத்தில் இருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக சென்ற எதிர்க்கட்சி எம்பிக்களை தடுத்து நிறுத்தப்பட்டனர். அனுமதியின்றி பேரணியாக சென்ற எதிர்க்கட்சி எம்பிக்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்களை கைது செய்து பேருந்தில் ஏற்றினர். பேரணியில் பங்கேற்ற பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரையும் போலீசார் கைது செய்தனர். பேரணியில் 25 கட்சிகளைச் சேர்ந்த 300 எம்பிக்கள் பங்கேற்றனர். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் ஆணையம் மூலம் பாஜக வாக்குகளை திருடுவதாக குற்றம் சாட்டி டெல்லியில் பேரணி சென்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டார். நாடாளுமன்றத்தில் இருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக சென்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். அனுமதியின்றி பேரணியாக சென்ற எதிர்க்கட்சி எம்பிக்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்களை கைது செய்து பேருந்தில் ஏற்றினர். பேரணியில் பங்கேற்ற பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரையும் போலீசார் கைது செய்தனர். பேரணியில் 25 கட்சிகளைச் சேர்ந்த 300 எம்பிக்கள் பங்கேற்றனர். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் ஆணையம் மூலம் பாஜக வாக்குகளை திருடுவதாக குற்றம் சாட்டி டெல்லியில் பேரணி சென்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டார். நாடாளுமன்றத்தில் இருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக சென்ற எதிர்க்கட்சி எம்பிக்களை தடுத்து நிறுத்தினர். அனுமதியின்றி பேரணியாக சென்ற எதிர்க்கட்சி எம்பிக்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்களை கைது செய்து பேருந்தில் ஏற்றினர். பேரணியில் பங்கேற்ற பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரையும் போலீசார் கைது செய்தனர். பேரணியில் 25 கட்சிகளைச் சேர்ந்த 300 எம்பிக்கள் பங்கேற்றனர்.